கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று செயல்படுகிறீர்கள், ஆனால் செயல்பட முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், படித்த பிள்ளைகளுடைய வேலைகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப காரியமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, செயல்பட வேண்டும் என்று நினைத்தும் ஒரு காரியமும் வாய்க்கவில்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, பல காலங்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.